ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெடிமேட் மெட்டீரியல் தான். இது இன்னும் ஸ்டிச் பண்ணலை. பட் இந்த மாதிரி நெக்கிலேருந்து ஆம்கோல் ஸ்லீவு எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் 40 இன்ச்சுக்கு அளவுள்ள ஒருத்தங்களுக்கு இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் என்னென்னா, கிளாத் கொஞ்சம் தின்னமாக இருக்குது. ஸோ நான் லைனிங் எதுவுமே போடலை. இந்த கிளாத்தை நான் அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் என்னென்ன பண்ண போகிறேன்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நான் எதெல்லாம் பிரிச்சிருக்கேன்றதை காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 2 பீஸுமே ஒன்று போல தான் இருந்துச்சு. ஸோ நான் இதை பிரித்து எடுத்திருக்கேன் தனித்தனியாக. அதுக்கப்புறம் ஸ்லீவையும் நான் இந்த கிளாத்லேருந்து தனியாக எடுத்திருக்கேன். ஆனால் அதில் 2 பீஸ் கிளாத்துமே இன்னும் ஜாயிண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? அது அவ்வளோதான். இப்போது இதை ஃப்ரண்ட்டு வெளியில் இருக்கிற மாதிரி கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத்தை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது பேக் பீஸ் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு, ஃப்ரண்ட் பீஸ் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம இன்னும் கிட்ட போய் எப்படிலாம் கட் பண்ணுறோன்றத பார்க்கலாம். இப்போது நான் இந்த இடம் வேஸ்ட்டு லைனில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே கரெக்டாக இந்த இடத்த இங்கே ஒரு ஃபோல்டிங் இருக்கா, இதை பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த நெக்கை தான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஸோ நான் இந்த நெக்கை அப்படியே எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த நெக்கு எனக்கு எத்தனை இருக்குது? எனக்கு வேஸ்ட் லைன் 16 இன்ச்சு வேணும். ஓகேவா? 16 இன்ச்சு. நான் இந்த 16 கூட 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு சேர்த்துப்பேன். ஸோ இதில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி இருக்கிறனால நான் அதை சேர்க்கலை. ஓகேவா? அப்போ நான் 16 இன்ச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த 16 இன்ச் இந்த இடத்துல முடியுது. ஓகேவா? இந்த இடம் தான். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இல்லைனா நமக்கு தேவையான ஹைட்டை நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் நெக்கு எடுக்கலாம். வித்தெல்லாம் பொறுமையாக எடுப்போம். இப்போ நெக்கோட வித்து நமக்கு 3 இன்ச்சு. ஓகேங்களா? நெக்கோட வித்து 3 இன்ச்சு. ஓகேவா? ரெண்டாவது ஷோல்டர் நமக்கு 6.25 இன்ச்சு. அதாவது 3 இன்ச்சாக இங்கேருந்து 6.25 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் எடுக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த இடம் முடியுது. இந்த டிசைன் முடிகிற இடம் எங்கே இருக்குது? 7 இன்ச்சுக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம நெக்கை 3.5 இன்ச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளி வைப்போம். இங்கே நான் 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் எனக்கு 6.5 இன்ச்சு. ஓகேவா? 6.5 இன்ச்சு கரெக்டாக நான் இப்போ 6.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சு எடுத்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது வித்து நம்ம பாடி வித்து நமக்கு 10.5 இன்ச்சு தான் இருக்குது. சரிங்களா? நமக்கு ஆக்சுவலி தேவை 10. ஆனால் ஒரு 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம கிளாத் விடலாம் முடியாது. அதனால் நம்ம ஒட்டில் தான் தையல் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? இந்த இடத்துல இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு பார்ப்போம். ஃப்ரண்ட்டு நெக்கு எனக்கு 5.5 இன்ச்சு கரெக்டாக 5.5 இன்ச்சு இருக்குது. நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த டிசைன் நம்ம நெக்கு பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம் இல்லையா? அதனால் நான் 5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நம்ம தைக்கிறப்போ இந்த 1/2 இன்ச் உள்ளே போயிடும். இப்போது இந்த இடத்த நம்ம கோடு போட்டு
இருக்கா? நான் வந்து உங்களுக்கு கையாலே வந்து வரைஞ்சி காட்டிடுறேன். ஓகேவா? இந்த இடத்த நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்த வளைச்சி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்க்கணும். சரிங்களா? ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே நெக்கு தான். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போது நான் இதையும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் கட் பண்ணிவிட்டு ஹைட் வந்து எவ்வளோ வேணும்னு காட்டுறேன். இப்போது வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து இப்போது இந்த இடம் இந்த வேஸ்ட் லைன்லேருந்து கீழே எனக்கு வந்து பாட்டமோட ஹைட் வந்து நான் வந்து 30 இன்ச் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதில் இருந்து எனக்கு 39 இன்ச் வருது. பார்த்தீங்களா? 39 வருது. நான் வந்து வேஸ்ட் லைனில் கம்மி பண்ணணும். இப்போது இந்த இடத்துல வந்து நான் கம்மி பண்ணணும். எப்படின்னா, ஒன்று இதை நான் பிரித்து இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணணும். இல்லையா இந்த ஹைட்லேயே நான் வந்து ஃபுல்லாக வைக்கணும். இதுதான் வந்து வழி, வேறு வழி கிடையாது. ஓகேவா? இப்போது ஒன்று நம்ம வேஸ்ட் லைனை பிரித்து இப்போ தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஹைட் வந்து நிறையா இருக்குது. இவ்வளோ பெரிய ஹைட்டுனா நமக்கு இந்த கிளாத்தே வந்து பெறலும். ஸோ வந்து வேஸ்ட் ஆயிரும். நம்ம வந்து இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்த வந்து பிரித்து விட்டுக்கணும். ஓகேவா? ஏன்னா கீழே வந்து கட் பண்ண முடியாது, டிசைன் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பிரிச்சுக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து கிளாத்தை வந்து பிரித்து வச்சிட்டேன். இப்போ நமக்கு இந்த அதாவது கீழே இருந்து, ஓகேவா, கீழே இருந்து நம்ம மேலே எங்கே வந்து 30 வந்து முடியுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு தைக்கிறதுக்கும் கீழே மடிக்கிறதுக்கும் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கேருந்து வச்சாலுமே இந்த ஃப்ளார் டிசைன் வந்து இங்கே வந்து முடியுது. நான் 34 கிட்ட எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் 1/2 இன்ச்சு போனாலும் இந்த ஃப்ளார் டிசைன் ஸ்டார்டிங்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நான் 34 இன்ச் வந்து எடுத்துகிட்டு ரிமைனிங் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போது இதையும் நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ இந்த பீஸை நம்ம இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இன்னொன்று, நம்ம இப்படி ஜாயின் பண்ணுறப்ப இந்த இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃப்ளீட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கட் பண்ணாதீங்க, இன்னும் கட் பண்ண வித்து வந்து குறையும். இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். நான் கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கீழே இந்த இடம் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, ஏன்னா மடித்து தைக்க கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் விட்டால் இந்த இடம் வருது. ஓகேவா? விட்டுட்டு இப்போ இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போது இதிலேருந்து ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹைட் வந்து நமக்கு 10 இன்ச் வந்து 10.5 இன்ச்சு. சரிங்களா? 9.5 இன்ச்சு தான் நமக்கு ஹைட்டு ஸ்லீவு. ஆனால் வந்து நமக்கு வந்து தேவைப்படுறது கரெக்டாக 1 இன்ச் நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணிடுவோம். இந்த ஃப்ளார் வந்து இந்த ஒரு ஃப்ளார் வந்து இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஹைட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள் 13 இன்ச் வருது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக இந்த ஃப்ளார் டிசைனும் ஓகே வேணும் அப்படின்னா ஓகே எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து எனக்கு கேட்டவங்க இவ்வளோ தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிசைனாவது ஸ்லீவில் வரணும்னு சொல்லி தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை பாதியில் கட் பண்ணாலும் இது வந்து பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால தான் நான் இதை வந்து கட் பண்ணாமல் இந்த டிசைனை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலான்னு எடுத்திருக்கேன். இப்போது இதை கரெக்டாக நம்ம இந்த 4 பீஸையும்
ஒன்று போல் வச்சு கிளாத்தை வந்து இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு இன்ச் வந்து நம்ம விட்டுறலாம். விட்டுட்டு மேலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு நம்ம சும்மா ரஃப்பாக, ஓகேவா, ரஃப்பாக இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாட்டம் வித்து வந்து எனக்கு 7.5 இன்ச்சு. சரிங்களா? நான் இந்த 7.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதையும் இந்த இடத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணி இப்போ இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ரொம்பலாம் அக்யூரேட்டாலாம் நம்ம வந்து கட் பண்ணலை. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இருந்ததை சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி இதை வந்து நம்ம ஷேப்புக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி குடஞ்சி கூட நம்ம வந்து வெட்டலை. ஸோ நம்ம வந்து இப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம கட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிராஸ் பீஸும் கையோடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. தைக்கிற வேலை மட்டும்தான். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போது கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். நான் கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு, எப்பவும் போல் நம்ம ஷோல்டர் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முடிக்கிறப்பவும் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து 2வது தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி பெருசாக வீடியோவாகவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்படி கண்டினியூவாக நம்ம எல்லா பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து பீஸ் வந்து சின்னதாக இருக்கனால நான் ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி நல்ல இதை எடுத்து ராங் சைடில் வைக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு தையல் வந்து போட்டு இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம கிராஸ் பீஸ் வந்து சின்னதாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பிசுறு வெளியில் தட்டாது. ஃபினிஷிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு வீடியோவில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து ஃபுல்லாக அப்படியே ஒரு தையல் பாருங்கள். நான் வந்து பைப்பிங்காக இதை கொடுக்கல. பைப்பிங் இதே மெத்தடில் பைப்பிங் கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும், கரெக்டாக பக்காவாக உட்காரும். ஆனால் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கல. நான் இப்போ இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம நெக்கு ஆம்கோல்லாம் கட் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இதுவும் சுடிதார் தைக்கிற வேலையே மாதிரி தான், இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு மேலே, அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி சேம் வேலை தான் எல்லாமே. இன்னும் இதில் நம்ம லைனிங் கொடுக்கல. லைனிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு இதாக தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு எக்ஸஸாக இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சுற்றி நாச் போட்டுக்கலாம். வளைவாக இருக்க சைடு எல்லாமே கரெக்டாக நாச் போட்டு எடுத்துருங்க.
இப்போது இதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் இதோட நான் இப்போ வைக்கிறேன்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் பைப்பிங் வைக்கலை, ஸோ அதனால் நான் அப்படியே மடக்கி ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இப்படியே அந்த நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தது அப்படியே அடிப்பக்கமாக வச்சு நம்ம மேலே அப்படியே ஒரு தையல் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். நெக்கு ஃபினிஷ் பண்ணுறப்போ எப்போவுமே ஸ்லோவாக பண்ணுங்கள். அவசர அவசரமாக எப்போவுமே பண்ணாதீங்க. ஏன்னா நெக்கு தான் நம்ம முதல்ல பார்ப்போம். நம்ம என்ன தைச்சாலும் என்ன தைச்சி கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இடமே வந்து நெக்கு தான். நெக்கு நல்லா இருக்கா, ஓகே, அப்போ சுடிதார் ஓகே சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்மளே இது பண்ணிப்போம். பாதி மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் நல்லா இருக்கே அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? பக்கத்துலேயே இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் அந்த பிசுறு வந்து வெளியில் தூக்கிட்டு நிற்காது. அமுக்கி ஒரு தையல் போட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம எப்போவுமே வந்து நெக்கை வந்து லைனிங்னா அடித்து திருப்பிடுவோம். இப்போ நம்ம லைனிங் போடாதனால இதுக்கு கிராஸ் பீஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் நல்லா தான் இருக்கும் கிராஸ் பீஸ் போட்டு எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறது. என்ன வேலை அதிகமாக இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம எப்போவும் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். கீழே வந்து நான் வந்து இந்த பார்டர் வந்துக்கு மேலே வந்து கரெக்டாக வைக்கல, கொஞ்சம் வந்து தெரிகிற மாதிரி, கொஞ்சம் வந்து அந்த கிளாத்து தெரிகிற மாதிரி நான் அந்த 1 இன்ச்சை வந்து மடித்து தைக்க போகிறேன். சரிங்களா? பார்டருக்கு மேலே போடலை, பார்டருக்கு கரெக்டாக கீழே அந்த பார்டரை ஒட்டி நான் வந்து 1 இன்ச்சை வந்து மடித்து தைச்சிக்க போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது இதே மாதிரி அந்த பீஸையும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸையும் தைச்சாச்சு. அந்த ஃப்ளார் டிசைன் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி இதான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதுக்கு எப்படி சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஸ்லீவ் எப்படி எப்பவும் போல் அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பாட்டம் பீஸ் ஃப்ரண்ட்டோட கரெக்டாக வைங்க. பேக்கில் வந்து ப்ளைனாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். அதை சின்னதாக ஒரு ஃப்ளீட் வச்சு நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. நீங்கள் மறுபடியும் கட் பண்ணுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா இன்னும் வேலை ஜாஸ்தியாயிரும். அதனால் நான் இப்போ ஒரு ஃப்ளீட் வைக்கிறேன்ல, இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃப்ளீட் வச்சு அந்த கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இன்னொன்று, நம்ம கிளாத்தை வெட்டணும் அப்படின்னா கீழே வித்து வந்து கம்மியாகும், அது வந்து நல்லா இருக்காது. அப்புறம் நடக்கிறப்ப கால்லாம் தட்டும், அதுக்காண்டி தான். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 கெட்ட பக்கமும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு திருப்புறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என் வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்றது ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கை ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணின்னு உங்களுக்கு காட்டிகிட்டே இருந்தேன்னா வீடியோ லென்த்து தான் ஆகும், அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் என்ன புதுசாக கற்றுக்குறோன்றதை தான் நான் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது பிசுறு கீழ் பக்கமாக பாட்டம் சைடாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம பேக் சைட்லையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதையும் சேம் மெத்தடில் 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து உடம்பு வந்து பிடிச்சிக்க போகிறோம். உடம்பு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் படி பிடிச்சிக்கோங்க. நான் இப்போ 1 இன்ச் வந்து உள்ளே விட்டுருக்கோம் இல்லையா, அது 1 இன்ச்சு ஸ்லீவில் பிடிச்சிட்டு நம்ம உடம்பு வந்து கம்மியாக தான் நமக்கு இருந்துச்சு. 11.5 இன்ச்சுக்கு 10.5 இன்ச் தான் இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப கரெக்டாக
1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் உடம்பு பிடிச்சிக்க போகிறேன். அப்படியே வேஸ்ட் லைன் கிட்ட 1 இன்ச்சுக்கு வந்து நான் பிடிச்சிக்க போகிறேன். பிடிச்சிட்டு கீழே எப்பவும் போல் 1/2 இன்ச்சில் அப்படியே வந்து வளைச்சி எடுக்க போகிறேன். அவ்வளோதான். புரியுதா? நம்ம உடம்பு அந்த ஆம்கோல் சைடு நம்ம 10 இன்ச்சுக்கு 10.5 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த 1/2 இன்ச்சை பிடிச்சிக்க போகிறோம். வேஸ்ட் லைன் கிட்ட நம்ம எப்பவும் போல் 1 இன்ச்சு, ஸ்லீவ்லேயும் 1 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கோம். பாட்டமில் நம்ம வந்து வித்து ஜாஸ்தி கிடையாது. இது வந்து கொஞ்சம் குவார்ட்டர் சர்க்கிள் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே வந்து நம்ம மடித்து தைக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? கீழே வந்து ஆல்ரெடி அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க, ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மடிக்கிற வேலை மிச்சம். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம தச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த வீடியோவும் போடலாம். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.